வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு மலையாள படம். இந்த படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட நம்ம ஊர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அந்த படம் தான் நரிவேட்டை. இந்த வாரம் ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு விமர்சனங்கள், கலவையான விமர்சனங்கள்லாம் குவிச்சிட்டு வருது. ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா 2018 சொல்லி ஒரு ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்பப்பட்ட ஒரு படத்தில் நடித்த டொவினோ தாமஸ் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் செலக்ட் பண்ணுற படங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும். மின்னல் முரளி, 2018 இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த இந்த படம் தமிழ் டப்பிங்கோடையும் வருதுன்னு எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லாமல் நம்மளோட இயக்குனர் சேரன் அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ தமிழ் டப்பிங்கோடையும் இருக்குது. அது இல்லாமல் ட்ரைலரும் நல்ல ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்திச்சு. உண்மை கதைகளை அடிப்படையாக வச்சு அந்த படம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்படி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ எண்டில் சொல்கிறேன். அதெல்லாம் படம் பார்க்கலாமா வேணாமா கால் எடுக்கிறத எண்டில் சொல்கிறேன். எல்லாரையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க, இந்த படத்தில் வந்து டொவினோ தாமஸ், அப்புறம் சூரஜ் வெஜிரமிடோ, சேரன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க முக்கிய கதாபாத்திரங்களில். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, 2003 வந்து வயநாடு பகுதியில் அந்த வயநாடு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் முத்தரங்கான்ற ஏரியாவில் வந்து பழங்குடியினர்லாம் வச்சுட்டு வராங்க. அவங்கள வந்து வசிக்கிற இடம் வந்து ரொம்பவும் வந்து கஷ்டமான சூழலில் இருக்குது. அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் அது. அங்கே வந்து மழை பெஞ்சாலோ இல்லைனா வெயில் அடித்தாலோ ஒரு நல்ல ஒரு தங்குற இடம் இல்லை. அதனால் அந்த இடத்த வந்து அவங்களுக்கு வீடு கட்டி தரணும், ரொம்ப வருஷமாக வசிச்சுட்டு வரவங்களுக்கு வீடு கட்டி தரணும்னு சொல்லி ஒரு 1.5 வருஷமாக போராட்டம் பண்ணுறாங்க பழங்குடியினர். ஸோ அந்த பிரச்சனை பெருசாகவும் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸை வந்து இறக்குறாங்க அவங்கள வந்து ஒடுக்கிறதுக்கு. அங்கே அந்த ஒரு ஆர்மடு ஃபோர்ஸில் தான் ஹீரோவான டொவினோ தாமஸும் கான்ஸ்டபிளாக போகிறாரு. அங்கே போகும்போது எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்குது. டொவினோ தாமஸோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவில் சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த சம்பவங்கள்லேருந்து டொவினோ தாமஸ் மீண்டு வந்தாரா இல்லையா, அந்த சம்பவத்துக்கு என்ன ஆச்சு, அந்த போராட்டம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படிங்கிறது பரபரப்பான ஒரு கிளைமேக்ஸோட முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இந்த படம் வந்து 2003 உண்மையாகவே நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம இயக்குனர் அனுராக் மனோகர் அவர்களை பாராட்டலாம். படம் வந்து உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கட்டு எடுத்திருக்காங்க படத்தை. அது வந்து ஓரளவுக்கு அவங்க படத்தில் எல்லாரோட உழைப்பும் நல்லா தெரியுது. குறிப்பாக வந்து அந்த செட்டிங்ஸ்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த பழங்குடியினர் அந்த குடியிருப்பு, அப்புறம் அந்த போலீஸ் ஃபோர்ஸ் இறங்கும்போது அந்த போலீஸ் வண்டிகள் எல்லாம் இறங்கும்போது உண்மையான சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த நம்ம அதே ஒரு பார்வையாளராக வந்து இருந்து பார்க்கக்கூடிய அளவில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மொத்த குழுவினருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கல் டீமுக்கு, கேமரா விஜய் அவர்களும் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா ஹீரோவான டொவினோ தாமஸ் அவர்கள் தான். ஒரு கேரக்டரை உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் வந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வேலை வந்து பிடிக்காமல் சேர்றதும், அவரோட கோவத்தை காமிக்கிறதும் பழங்குடியினர் மேலே, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பழங்குடியினர் பக்கம் நியாயத்தை உணர்ந்து நம்ம பக்கம் இருக்கிற பிரச்சனையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஆதரவாக இறங்குறது. அது இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து அவர் எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு, அவர் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அவர் மீண்டு வராரு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு படத்தில் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் சீனியர் கான்ஸ்டபிளாக வந்து சூரஜ் வெஜிரமிடோ. அவர் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு சிறந்த நடிகர். அவர் தேர்ந்தெடுக்க படங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ அவர் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அவர் கொஞ்ச நேரமே வந்தாலும் படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான கேரக்டரில் வந்து நம்மளோட தமிழ் நடிகர் சேரன், இயக்குனர் நடிகர் சேரன் அவர்கள். அவர் இந்த படத்தில் வந்து உயர் அதிகாரியை வந்து கொஞ்சம் கிரே ஷேடு உள்ள கேரக்டரு. அது நல்லா வித்தியாசமான கேரக்டர். தமிழில் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அவர் முக்கால்வாசி காட்சிகள், வசனங்கள் வந்து தமிழில் தான் பேசுகிறாரு. அது இன்னும் புரியறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்குது. இது எப்படி தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தோம். இருந்தாலும் அவர் பேசுகிற வசனங்களும் வந்து தமிழில் தான் பேசியிருக்காரு, மலையாள வெர்ஷன்லன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம், நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அவரும் வந்து ஆரம்பத்தில் வந்து அவரோட நரித்தனம் தெரியாமல் நல்ல ஒரு நடிக்கிறது, அப்புறம் கடைசியில் ஒரு கிரே ஷேடு வெளிப்படும்போது அவர் காட்டுற அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸு எல்லாமே நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இனி மலையாள படங்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வித்தியாசமான ரோலு, அந்த போலீஸ் அதிகாரி ரோலுக்கு நல்லா ஃபிட் ஆகுறாரு. பாடி எல்லாமே கண்டிஷன் நல்லாவே ஃபிட்டாகவே இருக்குது. அவரோட அந்த உடம்பு எல்லாமே ஃபிட்னஸாக இருக்குது. போலீஸ் உயரதிகாரின்னு நம்பக்கூடிய அளவில் நல்லாவே இருக்கார். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஆர்யா சலீம் படத்தில் வந்து அந்த ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான குரலாக வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களே உண்மையிலே ஆக்டிவிஸ்ட் மாதிரியே இருக்காங்க.
அவங்களும் நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். அதோட ஹீரோயினை வந்து பிரேமதா வந்து நல்ல ஒரு ஹீரோவுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரியான கேரக்டரு. கொஞ்ச நேரமே வந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களும் பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கலாம். படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆர்ட் டைரக்ஷன் நல்லாவே இருக்குது. குறிப்பாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அந்த அவங்க தங்குற இடங்கள், அது இல்லாமல் போலீஸ் கேம்ப், உண்மையிலேயே போலீஸ் கேம்புக்குள்ளே எப்படி இருக்குன்ற மாதிரியே காட்சிப்படுத்துகிற மாதிரியே உண்மைக்கு நெருக்கமாகவே இருக்குது. அது இல்லாமல் அந்த போலீஸ் ஷூட் அவுட்லாம் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. அதனால் இயக்குனர் இந்த ஒளிப்பதிவு இயக்குனர் விஜய்க்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஜேக்ஸ் விஜய் வந்து பிஜிஎம்மில் வந்து படத்தில் அந்த ஒரு ஒரு அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து அந்த ஒரு டென்ஷனை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்காரு மியூசிக்கில். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி படத்தில் வந்து ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. படம் மைனஸே இல்லையா அப்படின்னு சொன்னால் மைனஸும் இருக்குது. ஏன்னா இது உண்மை சம்பவங்களை படமாக எடுக்கும்போது நமக்கு வந்து ஏற்கனவே தமிழில் வந்து விடுதலை, ஜெய் பீம் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம இதோட பேரலாக கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல. ஏற்கனவே தமிழில் இந்த மாதிரி உண்மைக்கு நிரூபணமான படங்கள்லாம் வந்துட்டதால் இந்த படம் நமக்கு எந்தளவு பெரிய அளவில் இம்பேக்ட் ஏற்படுத்தலைன்றது தான் படத்தோட சின்ன ஒரு குறையாக தெரியுது. படம் வந்து ரைட்டப்பாக நல்லா இருந்தாலுமே படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் திரைக்கதையை வந்து நல்லாவே கொண்டு போயிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. படத்தில் வந்து டொவினோ தாமஸ் கேரக்டர் தான் நல்லாவே எழுதியிருக்காங்க. மீதி எல்லா கேரக்டரையும் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் படம் வேறு அளவில் இருக்கும். எப்போ வந்து அந்த சூரஜ் விஜயோட பிரச்சனை ஆகுது, அதுக்கப்புறம் தான் படம் சூடு பிடிக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த படம் வந்து ஒரு ஒரு உலக படங்கள் மாதிரி படங்கள்லாம் விரும்பி பார்க்குறாங்க. உண்மைக்கு நெருக்கமான படங்கள் விரும்புகிறவங்க, ஜெய் பீம், விடுதலை இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒன் டைம் தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான். தமிழ் டப்பிங்கும் நல்லாவே இருக்குது. மற்றவங்க பார்க்கலாமான கால்னு வந்து நீங்களே எடுத்துங்க. ஓடிடியில் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது உங்களோட கால் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக படங்கள், டொவினோ தாமஸ் அவர்கள் ரசிக்கிற படங்கள், ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மலையாள படங்கள்லாம் ரசித்து பார்க்குறவங்க ஒன் டைம் தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான். நம்ம ஊர்லேயும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்துட்டு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை அம்சம் உங்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.